எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ தான் எந்திரிச்சங்காட்டி ஒரு சோம்பலான ஒரு சோம்பேறித்தனம். அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒவ்வொன்றா அதை பண்ணிவிட்டு டீயை ஆற்றுறதுக்காக டீயை ஆற்றிட்டு இருந்தேன். ஸோ எப்பயுமே இந்த இடத்துல உட்காந்து தான் டீ சாப்பிடுவேன், சாப்பாடு சாப்பிடுவேன், எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட் இருக்குது. இப்போ வந்து டீ குடிச்சிட்டேன். ஆனால் வந்து டீ வந்து எப்பயுமே நான் ஆறுனது ஒரு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் குடிக்கிறதுனால இது ஓகே அப்படியே டக்கு 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 டக்குன்னு குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஃபுல்லாக காய போகிறதுக்காக கிளம்பிட்டேன். சரிங்களா? காலையில் எந்திரிச்சங்காட்டி ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா மூஞ்சி அப்படியே இதாயிரும். இப்போல்லாம் என் மூக்கை பார்த்துட்டு எல்லோரும் சைனீஸ் மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். கஸ்டமர் எல்லோரும் காயு நீ சைனீஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன கேட்பாங்கன்னா ஹிந்திக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சைனீஸான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே வந்து நம்ம எப்படியும் கருப்பாயிருவேன்னு நினைக்கிறேன். மேலே மாடியில் ஏறி ஏறி ஃபுல்லாகவுமே டேன் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் டேன் ஆகிட்டு எப்படி கலர் ஆகிறதுங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆறு 10 16 20 பாட்டில், இங்கே ஒரு 4 பாட்டில், 40 பாட்டில் இருக்குது. 50 மூடி இருக்குது. ஸோ அப்பா கடைக்கு வந்து உட்காந்துட்டேங்க. காலையிலேருந்தே ஒரே வேலையா. இங்கே பாருங்கள், சீரமெல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுருக்கேன். இனிமேல் தான் ஸ்டிக்கர் ஒட்டணும். எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சு இந்த கையெல்லாம் பெயின் எடுத்துக்கிச்சு. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 பொடி நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு உண்டான வேலை காலையில் 8 மணிலேருந்து ஆரம்பித்து மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது. சரிங்களா? இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் இன்னைக்கு காலையிலேருந்து. இதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இன்றைக்கி இந்த இடம் ஃபுல்லாகிரும்னு நினைக்கிறேன். ஃபில் ஆயிரும். இன்னும் நான் அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் ரெடி பண்ணும் போது இந்த இடம் பத்தாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வச்சுட்டு உள்ள ரேக் இருக்குது, அந்த ரேக்கில் தான் எடுக்கணும். இப்போதைக்கு இதெல்லாம் ஸ்டிக்கர் அடிக்கி விளம்பரத்துக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே உள்ள எல்லாம் அடி போட்டுருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம நிறையா ப்ராடக்டை வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மழை காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் வந்து ரொம்ப காய போட்டு எடுக்க முடியாது. அதனால் இப்பயே வந்து காய போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. சரிங்களா? வாங்கிக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாய்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஆயிடுச்சு. மதியானத்துக்கு மேலே தான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். காலையில் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா செம்ம அலைச்சல். கடைசியில் வந்து ரெடி பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சிட்டேன். இது ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, ஃபுல்லாக நம்ம காய போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக பேக் பண்ணி ஹேருக்கு ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரிலாம் நிறையா வந்து அரைக்க கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அது வந்து சாயந்தரத்துக்குள்ளே நம்மளது வந்து பேக்கிங் ஆகும். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பேக்கிங் ஆக போகுது. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் ஆகிக்கலாம். இப்போதைக்கு கருப்பாகவே ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் டேன் ஆகிட்டேன். சரிங்களா? லைட்டாக டேன் ஆகிட்டேன். இந்த இடம்லாம் லைட்டாக டேன் ஆயிடுச்சு இங்கெல்லாம். அதனால் சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு தொழிலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஃபுல்லாக இங்கெல்லாம் அடிக்கணும். சரிங்களா? என்னோடய கனவு, என்னோடய லட்சியத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்டாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிலே போகாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டோம்னா எனக்கு சேர மாட்டேங்குது. சரிங்களா? அதனால் வந்து சன்ஸ்க்ரீன் போடல. இப்போ வந்து நம்மளோட ஸ்டிக்கர் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட ஸ்டிக்கர் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம இதில் வந்து ஒட்டி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ மித்ததை எடுக்கிறேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 12 பாட்டில் வந்திருக்கு. 12 பாட்டில் வந்து போன டைம் வந்து ஒரு வாரத்துலேயே விற்றுட்டேன். சரிங்களா?
ஸோ இதுவுமே ரெடி பண்ணிடுறேன். என் கழுத்தில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல செயின். ரொம்ப நாளாக நம்ம கடையில் ஃபஸ்ட்லாம் வந்து செயின் விற்றுட்டு இருந்தேன் இல்லையா, அதில் இருந்தது. சரி ஓகே நம்ம போட்டு அழகாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டிருக்கேன். சரி ஓகே கைஸ், நம்ம போயிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒட்டிடுறேன் ஃபஸ்ட். இதை மட்டும் ஜூம் பண்ணி ஸ்டிக்கர் மட்டும் எடுங்க. கரெக்டாக இருக்குங்களா? உங்களை ஒரு கேமரா மேன் ஆக்கிங்க ஏங்க. அது நல்லா பாட்டுக்கிட்டீங்க. எப்படி அடிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டிக்கர். எல்லாத்துக்கும் எடுக்கிறதா? போது நிப்பாட்டிடுங்க. அப்புறம் பாட்டு போட்டுக்கோ, நான் பேசுறதெல்லாம் அப்படியே கேட்கும். இதுவே எடிட் பண்ணிடுவேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன். சமையல்லாம் முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு. இங்கே பாருங்க சமையல் வச்சுருக்கல, சாப்பாடு வச்சுட்டேன், தயிர் ரசம், அவ்வளோதான். இப்போ போயிட்டு ஃபுல்லாக தலைக்கு ஆயில் வச்சுருக்கேன் இல்லையா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு கடைக்கிழமை போயிடலாம். சரி ஓகே காய்ஸ், ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டே போயிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். வெயில் நல்லா அடிக்குது, சாப்பிட்ணும். குட்டி குட்டி பாக்ஸில் வந்து 50 கிராம்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஹேர் பேக் இதெல்லாமே சாப்பிட்டு கிளம்பிடுவோம் கடைக்கு. சாப்பிட்றேன், நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். ஸோ போட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன், கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா எப்படி சொல்கிறது, ஹெவி ஒர்க் இருந்துச்சு. வீடியோ வந்து பெருசாக இது பண்ண முடியல. ஹேர் ஆயில் வந்து கொஞ்சோன்னு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் சீரம் பேக்கு, இந்த பேக் வந்து சூப்பராக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இது ஹேர் பேக்கு. இன்னும் வந்து நாளைக்கு 2 ஹேர் பேக் வரும். ஹேர் பேக் ஒன்று, அப்புறம் வந்து ஃபேஸ் பேக் ஒன்று, பாதாம் ஃபேஸ் பேக் வரும். அது வந்து நம்ம போட்ட அடுத்த செகண்ட் வந்து நம்மளுக்கு பயங்கர, எவ்வளோ டேனாக இருந்தாலும் பயங்கர ஒயிட்டாக ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே, இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபெயிலியர். ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் நினச்சது எல்லாமே நடக்கவே இல்லை. காலையிலேருந்து எல்லாமே ஏமாற்றம் தான் சரிங்களா. இன்றைக்கி வந்து இது மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ளே அது எல்லாமே ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் ஃபேஸ் பேக் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு வீட்டில் மாவு வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் இன்றைக்கி போட்டு ஸ்டாக்கு. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இப்போ தீர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் நிறையா சேல்ஸ் ஆச்சு, அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் காலி ஆகிட்டுருக்கு. அதனால தான் இந்த பக்கம். ஸோ எப்படி சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வைக்க சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கா. ஹெவி ஒர்க்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ வெயில் அடிக்கும் போது நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்கேனேன்னு இது பண்ணாதீங்க, வீட்டில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் நாளைக்கு பேக் பண்ணி கொண்டாந்து வைக்கணும். இங்கே நிறைய கொண்டாந்து வச்சோம்னா பாட்டில் எல்லாம் தூசி அடிஞ்சிருதில்ல, அதனால டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். வேணுங்கெல்லாம் ஒரு 10 டப்பா மட்டும் கொண்டாந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து ஹேர் பேக்கு, டேண்ட்ரஃப்க்கு, ஹேர் க்ரோத்துக்கு, இந்த மாதிரி எல்லாமே அது போட்டுக்கலாம். அதுவுமே அப்புறம் இன்னொரு ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சீரம் வந்து ரெடி பண்ண போகிறேன். அது வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து ஷாம்பு இது எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ அக்காவுக்கு வந்து செம்ம பிஸியாக இருக்குது. நான் கேட்குற மூலிகை வந்து நிறைய இடத்துல கிடைக்கல, அதுவுமே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நான் வெளியே போய் எதுவுமே தேடி வாங்க முடியல.
ஸோ நான் ஊரில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை கிடச்சிச்சின்னா அதுவுமே நிறையா வழுக்கத்தலை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அது கிடைக்கிற வரைக்கும் அது இப்போதைக்கு நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட இதுவும் நிறைய டிப்ஸ் வந்து எங்கள் அத்தையோடது. அவங்களுக்கு வந்து 75 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட டிப்ஸ் இதில் நிறையா இருக்குது. ஸோ இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். கிளம்பிட்டேன் ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணணும் போட்டு. என்ன 2 பாக்கெட் ஒன்றா போட்டு வச்சுருக்கீங்க? ஆமாம், பால் கொடுங்கண்ணா. 10 ரூபா சோப்பு 2. நான் கூட ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக இருக்கிறேன். எனக்கு பால் சோப்பு ஏரியில் கொடுத்துருங்க. போன டைம் நல்லா இருந்துச்சு. ஆமாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். துணியெல்லாம் போடணும் மிஷினில். சோப்பு எடுத்துட்டு இன்னைக்கு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சதான். இன்னைக்கு எத்தனை மணி நேரம் ஆக போதோ தெரியல. சரி இருங்க, துணியை போட்டு விட்டுரு. பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். துணி போட்டேன், சுத்திட்டு விட்டுட்டோம். அதுக்குள்ளே மாவு பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். மாவு பால் காற்று பயங்கரமாக அடிக்குது. சுசுன்னு பயன்படுத்துகிற மாதிரி. சரி ஓகே காய்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு தூங்க. நானும் போயிட்டு இட்லி ஊற்றணும். துணி ஃபஸ்ட் ரவுண்டு முடிய போகுது. அதை எடுத்து காய போட்டுட்டு போய் வீட்டில் வேலை செய்கிறேன். வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன்னா அதனால் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இலையெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்து தூங்கணும். பாய், எல்லாத்துக்கும் குட் நைட். தேங்க்யூ என்னோடய வீடியோவெலாம் நேரம் பார்த்ததுக்கு. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில்